வணக்கம் மக்களே, ஆயில கேடிஎம் ஃபேம், வெல்கம் பேக் டு கேடிஎம் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ட்ரெய்லர் ரிவ்யூ அண்ட் வந்து ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. ஜனநாயகனை பற்றி தான் வந்து பேச போகிறோம். படம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த வீக்கோட ஒரு முன்னோட்டம் மாதிரி தான் வந்து ஜனநாயகனோட முன்னோட்டம் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போறோம்னா ட்ரெய்லரு, ஆடியோ லான்ச், அடுத்து படம் ரிலீஸ். இது மூணு பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ட்ரெய்லரை பார்த்த உடனே நிறையா பேத்துக்கு வந்து ஒரு வருத்தமாக இருக்கும், என்னடா கேசரியை கிண்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே ஒரே மோடு தான், டாக்ஸிக் அணில் மோடு வந்து எடுக்கிறோம் நாங்கள். அதனால வந்துட்டு எங்களுக்கெல்லாம் எந்த கவலையும் இல்லைடா, கேசரி எதுனாலும் சரி நாங்கள் சாப்பிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கேசரியாகவே இருந்தாலும் வந்து தளபதி வந்து அது வந்து பிரியாணி ஆகிரும்டா, கேசரியே பிரியாணி மாதிரி இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பயங்கர சோசியல் மீடியா போட்டு வெறித்தனமாக வேட்டையாடிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். இந்த மாதிரி கேசரியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நாங்கள் சாப்பிட உனக்கிறடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே டாக்ஸிக் அணில் மோடில் இருக்கானுங்க. எஸ், உண்மையாலுமே வந்துட்டு ட்ரெய்லர் வந்துட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு, பகவான் கேசரிலேருந்து முக்கால்வாசி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வந்துட்டு முக்கால்வாசி எடுத்திருக்காங்க. அது மீறி வந்துட்டு பொலிட்டிக்கலாக நிறையா இருக்குது, தளபதி ரெஃபரன்சஸ், இந்த மாதிரி வந்து நிறையா விஷயம் இருக்குது. அண்ட் வந்து என்னதான் பாலையாவோட மாடுலேஷனில் அங்கே இருந்தாலும் பட் தளபதியோட மாடுலேஷனில் இங்கேன்னு வர்றப்ப தான் அந்த கேசரி வந்து பிரியாணி ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது வந்து தெரியுது. அது நல்லா இருக்குது, அந்த மாடுலேஷன் வந்து நல்லா இருக்குது. அண்ட் வந்து பகவான் கேசரி சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலுமே அந்த இது வந்து நல்லாயிருக்கும், அந்த ஸ்டோரி வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு ஜனநாயகம் அதே மாதிரி வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து ஹெச்வினத்தோட ஓன் கண்டென்ட் சில இருக்கும், தளபதியோட அந்த விதம் அங்கே பாலையா வந்துட்டு ஏன் வந்து அங்கே வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் லாஜிக்கல் சீன்ஸு. அண்ட் வந்து அந்த மாடுலேஷனை டப்பிங் பண்ணனால அதெல்லாம் கொஞ்சம் ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் வந்து அதுவே தளபதி இங்கே பண்ணுறப்ப வந்து அந்த ட்ரெய்லர்லேயே ஒரு டயலாக்லேயே வந்துட்டு சூப்பராக வந்து டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். அந்த மாடுலேஷன்லாம் அடி தளபதி அடித்து தூக்கி இருப்பார். ஸோ அதனால தான் வந்து கேசரி வந்து பிரியாணி ஆகும், இந்த நம்பிக்கையில் தான் எல்லாருமே வந்து இருக்காங்க. ஸோ வந்து நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டாக இருங்க. விஜய புலி மாதிரி வளர்க்கும். I am coming. ஸோ வந்து கன்ஃபார்மாக வந்து கேசரி வந்து பிரியாணி மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் வந்து பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்குது, தளபதி வந்து அவரோட மாடுலேஷனில் சூப்பராக பின்னி எடுத்திருப்பார், ஹெச்வினத்தோட ஓன் கண்டென்ட்ஸ் இருக்கும். அதனால் வந்து உண்மையாகவே நல்லா தான் இருக்கும், நம்புங்கடா. அண்ட் வந்து இன்னொரு சைடு என்னென்னா வந்துட்டு என்னதான் இருந்தாலும் சரி, ரீமேக் இல்லாமல் கொஞ்சம் ஓன் கண்டென்ட்டாக இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஏதோ ஒரு படம் லாஸ்ட் படமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு எல்லாத்துக்கும் ஃபீல் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தோம்னா ரீமேக்கில் தளபதி அடிச்சுக்க ஆள் இல்லைடா, எல்லா இடத்துலையும் கில்லி 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 மாதிரி அடிச்சிருக்காரான்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் இட்ஸ் ஓகே, ஓன் கண்டென்ட்டாக இருந்தாலும் இல்லைனாலும் பகவான் கேசரி பார்க்காம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு கண்டென்ட்டாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு மாஸ் மூமெண்ட்ஸு, தளபதியோட அந்த ஒரு கோர் மாஸ் மசாலா என்டர்டெயின்மெண்ட் வந்து இந்த படத்தில் லாஸ்ட் படத்தில் சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் என்ஜாய் பண்ணுற ஃபைனல் மூமெண்ட்ஸாகவும் நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர்லேயே அதெல்லாம் வந்து சூப்பராகவே வெளிப்படையாகவே தெரிஞ்சிருச்சு. ட்ரெய்லரில் ஒன்று வந்து நிறைய எமோஷனல் கனெக்ஷன் நிறைய இருக்கும், அதெல்லாமே தெரிஞ்சுது. அண்ட் வந்து தளபதி வர்றது, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், லுக்கு ஆட பயங்கரமாக, ராயப்பன் லுக்கில் ஒரு லுக்கு, போலீஸ் லுக்கில் ஒரு லுக்கு, எல்லா லுக்கும் பயங்கர அடி பிச்சு வதறிட்டாரு. அண்ட் ஒவ்வொரு சீனும் அப்படி இருக்கும். அது வந்து எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாகவே இருக்கு, எக்ஸ்பெக்டேஷனை கூட்டிட்டாங்க. அரசியலுக்கு வாங்கடா, அரசியலுக்கு வரீங்க. ட்ரெய்லர்ல கிளைமேக்ஸ்ல ஷாட் எடுத்துலாம் ஒரு அடி பாருங்க, அம்மாடியோ செம்மையான சீனு. அண்ட் இதுலயே தெரிஞ்சிருச்சு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்குன்னு. ஸோ எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அது மேபி வந்து கிளைமேக்ஸ்ல இருக்கலாம். அண்ட் வந்து தளபதி வெற்றி கொண்டான் இந்த மாதிரி இந்த சில ரெஃபரன்ஸ்லாம் வந்து அந்த கிளைமேக்ஸ்ல இதுல இருந்து படத்துல இருந்து அடுத்து வந்து பொலிட்டிக்கல் போறாரா அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸா வச்சு அப்படிங்கிற மாதிரி சூப்பராகவே வந்து வச்சிருப்பாங்கிறது வந்து தெரிய வருது. அண்ட் வந்து இதெல்லாம் இருக்குது, ஒரு சர்ப்ரைஸாக நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த தளபதி கச்சேரி வந்து ஃபைனல் சாங்காக வந்து முடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி தான் வந்து முடிய போகுது. தளபதி கச்சேரி டான்ஸோடு வந்து சாங் வந்து முடிஞ்சிடும். எல்லாருக்கும் வந்து ஃபேர்வெல். அடுத்து பார்த்தோம்னா ஆடியோ லான்ச் எம்மாடி பயங்கரம் பண்ணிட்டாங்க. சரியான வைபு, அவ்வளோ ஒரு வைபு. அத்தனை பீப்புள்ஸ் இருக்கிறப்ப அதோட ஆரம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் வந்து எல்லாருமே பேச வந்துட்டு தளபதியை ஸ்க்ரீனில் காமிச்சாலே கத்துறாங்க, எவனையும் பேசவே விட மாட்டேன்ட்டாங்க. என்னோட தளபதி 2026
அப்படி ஒரு டெசிபிள் பயங்கர சத்தம் எல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க அந்த ஆடியோ லான்ஸு. வேறு லெவல் ஃபேர்வெல், உண்மையாலுமே சரியான ஃபேர்வெல் அந்த ஆடியோ லான்ஸில். ஸோ எல்லாருமே வந்துட்டு அங்கே வந்த பீப்புள்ஸு பேசின எல்லா பீப்புள்ஸுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக உண்மையாக அவங்க மனசார பேசினது வந்து அது வந்து புரிஞ்சிக்க முடியுது. ரொம்பலாம் யாருமே வரல, ரொம்ப பெரிய பிரபலங்கள் இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்க இப்படி அப்படி ஃபேர்வெல் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசார நினைக்கிற ஒரு 4 பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி பேசினாலே வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரூவான ஒரு ஃபேர்வெல் வந்து ஸ்பீச் வந்து எல்லாருமே வந்து பேசினாங்க, அது நடந்துச்சுங்கிறது வந்து தெரிஞ்சுது. யாரெல்லாம் ஒரு உண்மையா அப்படிங்கிற மாதிரி உண்மையாக தளபதிக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தளபதி பாய்ஸ் அவங்க 3 பேர்லாம் வந்து உண்மையாலுமே அவங்க பேசினது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. லோகேஷ், அட்லி அண்ட் வந்து நெல்சன் 3 பேருமே பேசினது தான் அவ்வளோ ஒரு ட்ரூவாக இருந்துச்சு. தளபதி பாய்ஸ் தாண்டா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நாங்கள் தளபதிக்காக வந்து நிற்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து அந்தளவுக்கு அவர் ஒரு அவ்வளோ ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது அவங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாத்துக்குள்ளேயுமே. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி எல்லாருமே பேசினது வந்து அவ்வளோ ஒரு ட்ரூவான ஒரு ஸ்பீச்சாக வந்து இருந்துச்சு சோல்ஃபுல்லாக. அங்கே வந்து எல்லாருமே வந்து பேசினாங்க, எல்லா குட்டி மூமெண்ட்ஸ் நிறையா வந்து நடந்துச்சு. அண்ட் வந்து தளபதி ஸ்பீச் பயங்கரமான ஸ்பீச்சு, ரொம்பவும் இல்லாமல் இதான் இல்லாமல் ஷட்டிலாக ஒரு மாதிரி அந்த ஒரு ஜோனில் வந்து போனார். அண்ட் வந்து அனிருத்தர் கான்செர்ட்டு பயங்கர அடி துவம்சம் பண்ணிட்டாரு. அப்படி ஒரு எங்கேஜாக ரொம்ப நாள் கழித்து இந்த தளபதி சாங்ஸ்லாம் கேட்ட அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஜோனில் இருந்த தளபதி பாட்டெலாம் வந்து இப்போ அதிகமாக கேட்குறது இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து அப்படி வந்து பண்ணது உண்மையான சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு டான்ஸ் போட்டது அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து எல்லா டான்ஸ் மாஸ்டர்ஸும் ஒவ்வொரு டான்ஸை போட்டு கடைசியில் பிரபுதேவா வந்தார் பாரு, அடி தம்சம் பண்ணி விட்டார். அந்த மாதிரி எல்லா மூமெண்ட்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. தளபதி ஸ்டெப் வேறு போட்டார். ஆடியோ லான்ச்சுன்னு கூட்டிகிட்டு வந்து இப்படி போ, இதில் வேற ட்ராக்கை நோக்கி போகிறேன். எல்லாமே பயங்கர மூமெண்ட்ஸ். அண்ட் தென் வந்துட்டு தளபதி ஸ்பீச் போட்டார் அண்ட் வந்து பாடிட்டு அப்புறம் டான்ஸ் விடும் போது எல்லோரும் நோட் பண்ணால் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு கண்ணீர் வந்து லைட்டாக அப்படி வந்துச்சு எமோஷ்னலாக. பட் வந்து அழுகவே இல்லை மனுஷன். மொமெண்ட்டு கண்ட்ரோலில் வச்சுக்க அவ்வளோ ஸ்ட்ராங்கடா நான் சொல்லி அப்படி வந்து நின்றுட்டு அவர் வந்து டான்ஸ் இப்போ போட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு எமோஷ்னல் மொமெண்ட் இருந்திருக்கும். ஸோ வந்து அப்புறம் டான்ஸ்லாம் போட்டு அப்புறம் பாட்டு பாடி எவ்வளோ ஒரு எங்கேஜாக அந்த ஃபைனல் மொமெண்ட்டை வந்து அப்படி வந்து வச்சுக்கிட்டார் எல்லாத்துக்காகவும் பண்ணி. இதுக்கு மேலே நான் வந்து இதெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ வந்து இதெல்லாம் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டான்ஸு சாங்கு எல்லாத்தையும் பண்ணி அப்படி வந்து ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக ஆடியோ லான்ச் மூமெண்ட்டாக வந்து அதை வந்து பண்ணாங்க. இந்த மாதிரி அந்த ரிட்டையர் ஆகும்போது வந்துட்டு இவ்வளோ நாளாக அவ்வளோ பிடிச்சி எல்லாம் பண்ணி இத்தனை மக்களுக்காக எல்லாம் பண்ணி இப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பை சம்பாரிச்சு கடைசியில் வந்து இது எல்லாத்தையுமே விட போகிறோம். இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாத்துக்கு முன்னாடி டான்ஸோ சாங்கோ இந்த மாதிரி எதுவுமே பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற அந்த மூமெண்ட், கடைசி மூமெண்ட். இது வரைக்கும் அவர் அந்தளவுக்கு சாங் பாடியோ டான்ஸ் ஆடியோ அந்தளவு வந்து எல்லா ஆடியோ லான்ச்லையும் எல்லாம் பண்ணது கிடையாது. ஸோ இதில் பண்ணது எல்லாமே ஒரு ட்ரூவாக ஒரு எமோஷ்னலாக அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப டச்சிங்கான மூமெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஃபேர்வெலாக பண்ணி முடித்தாங்க ஆடியோ லான்ஸை. அதுவும் சொல்கிறாரு ஒரு வார்த்தை, இது இவ்வளோ எனக்காக பண்ண இவ்வளோ மக்களுக்காக நான் வந்து என்னோடய சினிமாவே விட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி வராரு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தோம்னா வந்துட்டு என்ன நம்ம படம் வரப்போகுது ஜனநாயகன். எஸ் வரட்டும்டா, எப்படி வேணாலும் வரட்டும்டா, படம் எப்படி வேணாலும் இருக்கட்டும்டா, விட மாட்டோம்டா, நாங்கள் போய் பார்ப்போம்டா, நீ என்ன வேணாலும் சொல்லுங்கடா, நல்லா இருக்கு என்ன கரும்பத்தை வேணாலும் சொல்லுங்கடா. ஆனால் எல்லா விஜய் ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸுமே வந்து கன்ஃபார்மாக வந்து போய் வந்து படத்தை பார்ப்பாங்க. அதனால் வந்துட்டு இது பயங்கரமான தளபதி பொங்கல் தான். ஸோ வந்துட்டு அதுவும் கடைசி தளபதி பொங்கல், இதுக்கு மேலே தளபதி பொங்கல் கிடையாது, இதுக்கு மேலே தளபதி தீபாவளியும் கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு பார்த்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி அந்த அந்த மொமெண்ட்டு இது இப்போ இந்த ஆடியோ லான்ச் பார்த்தப்பே அதை பார்க்கும் போதே வந்துட்டு அதை முடிய போகும்போதே வந்துட்டு எல்லாத்துக்குமே அந்த ஃபீல் வந்து வந்துடுது. அவங்க எல்லாம் பாடி அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பேர் அந்த ஒரு அப்படி அது நமக்கு பார்க்குறப்பே அப்படி ஒரு கூஸ் பம்ப் அப்படி ஒரு ஃபீல் இருக்குது. அப்படி அங்கே இருந்தவங்களுக்கு இதெல்லாம் வந்து நமக்காக தான் பண்ணான்னு அவர் நினைக்கும் போது அதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட எவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதெல்லாம் யோசித்தாலே வந்து அப்படி ஒரு ஸ்டேஜு அப்படி ஒரு இது இருக்கும். ஸோ வந்துட்டு
அப்போ நமக்கே எப்படி இருக்குன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த ஒரு ஃபீல் தான். எல்லாம் வந்து முடிய போகுது, இந்த மாதிரி இதோட வந்து முடிய போகுது அப்படிங்கிறப்போ வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக, எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வந்து எப்படி வந்து விடுவாங்க படத்தை, ஃபஸ்ட்டு ஷோ எல்லாம் வெறியில் இருப்பாங்க. வந்து இதை வச்சு நிறைய பிஸ்னஸும் பண்ணி தொலைவாங்க, என்ன பண்ணி தொலைகிறது. அண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நிறைய பேர் வெறியில் இருப்பாங்க. ஃபஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணுண்டா, தளபதி இதுக்கு மேலே முடியாதுடா, இதுக்கு மேலே ஃபஸ்ட் ஷோவே கிடையாதுடா, தளபதியை பார்க்கவே முடியாதா ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெறியில் இருக்காங்க. அண்ட் வந்து உண்மையாலுமே இதுக்கு மேலே தளபதி ரீரிலீஸ் என்ன ரீரிலீஸ் வந்தாலும் ஒரு புது படம், அவரோட ஸ்பெஷலு, அவரோட மாசு, அவரோட இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, யாருக்குமே தகுதி கிடையாது. யாரை வேணாலும் சொல்லுங்கள், தளபதி அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த ஒரு இடத்துக்கு யாருமே வந்து வர முடியுமானா ரொம்ப கஷ்டம், வரவே முடியாது. சொல்லப்போனால் மேபி ஒரு 20 வருஷம் கழித்து எவனா ஒருத்தன் வரலாம். ஸோ வந்துட்டு ஆனாலும் இந்த அளவுக்குலாம் வந்துட்டு தளபதி இருந்த அளவுக்கு பிடிக்கிறதெல்லாம் வந்து உண்மையாலுமே வேறு லெவல், ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு ஸ்டேஜில் இருக்கார், அப்படி ஒரு உச்சியில் இருக்கார், அது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாரு. அதெல்லாம் நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பயங்கரமான தளபதி பொங்கலாக தான் வந்து இருக்க போகுது, அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அடித்து ஓட விடுறோங்கிற மாதிரி வந்து அணில் மோட்டில் இருக்கானுங்க, அதனால் வந்து விடவே மாட்டாங்க. பட்டா என்னதான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுதுடா, கேசரியாகவே இருந்துட்டு போகுதுடா, எங்களுக்கு அது பிரியாணி தான்டா, நாங்கள் சாப்பிடுவோம்டா, எவனும் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. எவனுமே வந்து எதிர்க்கவே முடியாது, அந்த மாதிரி வந்து ஃபுல் மோட்டில் இருக்காங்க. செய்கிற சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஆர்மெல்லாம் வேண்டாம். உயிர் தெழ முடியாத சிலுவையில் அறையணும். திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து தான் ஆகும், இப்படி எல்லாமே முடிச்சு தான் ஆகணும் வயசானாலும். ஸோ வந்துட்டு இது ஓகே, இதோட ஃபினிஷ் பண்ணுறாரு சொல்லிட்டு இந்த மாதிரி உச்சியில் இருக்கும் போது முடிக்கிறாருங்கிறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சரி விடுங்களா, எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு போகிறீங்க, ரிட்டையர்மெண்ட்னு அந்த மாதிரி இவரும் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான். சரி ஒரு நல்லது பண்ணுறதுக்காக வராரு, அதனால் வந்து நல்லது பண்ணுவாருன்னு ஒரு நம்பி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே நம்பிக்கையில் நல்லது பண்ணுவார். சில மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன், நல்லது பண்ணுவார், நல்லா வந்து பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சப்போர்ட்லேயே இந்த ஒரு ஜெயிச்சு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணட்டும், நல்ல அவரோட ஹம்பிள், அவரோட சைலண்ட், இதுக்காக தான் வந்துட்டு அவர் வந்து அவரை பற்றி குறை சொல்கிறதுக்கோ ஒருத்தருமே வந்து இப்படி அவன் ஒரு மோசமானவன், அவன் ஒரு இப்படி அப்படிங்கிற மாதிரி பெருசாக சொல்லிலாம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஹேட் எல்லாமே வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்துட்டு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்லது பண்ணுவார்னு. ஸோ அதே நம்பிக்கையில் நம்மளும் வந்து பண்ணுவோம். இதோட ஜனநாயகனும் போய் கொண்டாடுவோம், தளபதி பொங்கல்றாடே விட மாட்டோம்டா, கேசரியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி, பிரியாணி தான்டா எங்களுக்கு, நாங்கள் சாப்பிடுவோம்டா, நீங்கள் கம்முன்னு போங்கடா ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெறியோட மோடில் இருக்காங்க. அதே மோடில் நம்மளும் இருப்போம். இந்த வாரம் ஃபுல்லாக இருந்து பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். ஜனநாயகன் பொங்கல்றா, அணில் மோடுறா, டாக்ஸிக் அணில் மோடுறா, எவனும் யாரையும் தடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கோம். எஸ், இதோட டாக்ஸிக் அணில் மோடோட ஜனநாயகனோட படத்தை பார்த்துட்டு அந்த ரிவ்யூ நான் வந்து சொல்கிறேன். அது ரிவ்யூலாம் கிடையாது, படம் நல்லாவே இல்லைனாலும் எதெல்லாம் சூப்பர் மூமெண்ட்ஸ் நான் எப்படிலாம் என்ஜாய் பண்ணேன் அதை பற்றி தான் வந்து நான் ரிவ்யூவாக சொல்லுவேன். ஸோ இதோட இந்த ஒரு அணில் மோடோட நான் வந்து இந்த என்னோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கண்டல பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் தீபக், பை பை கிடிங் ஃபேம் லவ் லாட்ஸ்.